மாற்றுக் கட்சியிலிருந்து இணைய வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு, உங்களுக்கு முக்கியமான நிகழ்வு. நாங்க என்கிட்ட போன வாரம் இந்த நிகழ்ச்சி பத்தி சொன்னாங்க, வழக்கறிஞர்கள் அனைவரும் இணைய விரும்புகிறாருன்னு. கண்டிப்பா இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் மாற்றுக் கட்சியிலிருந்து, அதாவது அதிமுக, திமுக மற்றும் இதர கட்சிகள்ல இருந்து பெருவாரியான மக்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இதுவரை அதிமுகவோ இல்ல திமுகவோ இதற்கு முன்னால் சந்திச்சதே கிடையாது. இப்பெல்லாம் சொல்றாங்க, நேத்தெல்லாம் மினிஸ்டர் சொல்றாரு, ஒரு துரைமுருகன் சொல்றாரு, நாங்கள் அந்த காலத்தில் புரட்சி தலைவரை பார்த்தோம், அம்மாவை பார்த்தோம். புரட்சி தலைவர் காலத்தில் கூட, அம்மா காலத்தில் கூட திமுக இந்த அளவுக்கு ஒரு அழிவை சந்தித்ததே கிடையாது. புரட்சி தலைவர் காலத்தில் கூட அந்த 13 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் திமுகவில் இப்படி ஒரு அழிவு, அதாவது திமுகவுடைய கிளை கழகம் வரை அனைத்தும் கலைந்தது கிடையவே கிடையாது. இப்ப முற்றிலும் கட்சி கீழே அழிஞ்சுக்கிட்டே வருது. கீழே யாரு இருக்கா என்னன்னு தெரியாத அளவுக்கு கட்சியில் இருக்க அனைவரும் மாற்று கட்சியில் இணைந்து கொண்டே இருக்கா. திமுகவுக்கு இப்படி ஒரு பேரழிவு இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. அதே நேரத்தில் அதிமுக 96 அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அந்த நெருக்கடியான சூழலில் கூட அம்மாவை நம்பி அனைத்து தொண்டர்களும் இருந்தார்கள். ஆனால் இன்று அப்படி இல்லை. 96 கூட இந்த அளவுக்கு யாரும் கட்சியிலிருந்து வெளியேறவில்லை. முக்கியமான ஒரு சில தலைவர்கள், மேலிருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு 4-5 பேர் மட்டுமே வெளியே போனார்கள். ஆனால் கீழே இருந்த தொண்டர்கள் யாரும் வெளியே போகவில்லை, அதிமுக வெளியேறவில்லை. மேலிருந்த ஒரு சில முக்கிய 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டும் சென்று திமுக வெளியே இல்ல புதிய கட்சியை ஆரம்பித்தார்கள். ஆனால் இப்பொழுது திமுக, அதிமுக இருந்த பெருவாரியான கிளைக்கழகம் வரை ஒன்றியம், நகரம், பகுதி என அனைவரும் கீழே கலைந்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு ஒரே ஒரு காரணம், கட்சியை விட்டுவிட்டு கட்சியை விட அவருடைய சொந்த குடும்பம் முக்கியம் என்ற 2 தலைவர்களும் நினைச்ச ஒரு காரணத்தினால்தான் இன்னைக்கு தொண்டர்கள் அவர்கள் மேல வச்சு நம்பிக்கை போயிடுச்சு. எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு? எடப்பாடியும் அவருடைய மகனும் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள திமுகவோடு இணைஞ்சு ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சால் எப்படி அந்த தொண்டர்கள் அவங்க நம்பி பயணிப்பாங்க? அதே நேரத்தில் ஸ்டாலினும், அதாவது எந்த கட்சியை எதிர்த்து 2 பேரும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களோ, எந்த கட்சியை எதிர்த்து இத்தனை வருஷம் 50 வருஷம் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்களோ, அதை தாண்டி 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய சொத்துக்களையும் அவங்களையும் காப்பாற்றிக் கொள்ள இப்படி ஒரு முடிவு, இப்படி ஒரு சுயநலமான முடிவை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு திமுக தொண்டர் யாரை நோக்கி பயணிப்பாங்க? நாளைக்கு இவர்கள் 2 பேரும், இவங்க 2 பேரை காப்பாற்றுறதுக்கு, இவங்க 2 பேர் சொத்துக்களையும் காப்பாற்றுறதுக்கு, 2 பேரும் கேஸ் வராம இவங்க செஞ்ச அனைத்து தப்புகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு திமுகவில் எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதற்கு முன்னால் அவங்க யாரும் அவங்க மேல வழக்குகள் பதிவு செய்யவில்லை. திமுக மேல இருக்கிற அனைத்து அவங்களுடைய தலைமை மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள், அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்ப இன்னைக்கு அதிமுகவோடு சேர்ந்து எடப்பாடியை முதல்வராக்குறதுக்காக ஸ்டாலின் இவ்வளவு பாடுபடுறான்னா இவரை நம்பி எப்படி பயணிப்பாங்க? நாளைக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வருது. நெருக்கடி வந்தால் இந்த கட்சியை கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்கிறதுக்கும் இவர்கள் தயாராக இருப்பார்கள். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த தொண்டர்கள் கட்சியில் இத்தனை வருஷமா 30-40 வருஷமா கடுமையாக போராடி உழைத்த தொண்டர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறிட்டே வராங்க. தமிழகம் முழுவதும் இப்ப சனி ஞாயிறுலாம் பாத்தீங்கன்னா, மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அலுவலகமா இருக்கட்டும் சரி, நம்மளுடைய மாவட்ட செயலர் அலுவலகமா இருக்கட்டும் சரி, ஏன்னா பாவம் 30 வருஷம் 40 வருஷம் கடுமையா உழைச்சிருக்காங்க ஒவ்வொருவரும். இப்ப அதிமுக இருக்கிறவங்க பலர் 30 வருஷம் 40 வருஷம் கடுமையா உழைச்சிருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி தன்னுடைய சுயநலத்திற்காக மொத்த அதிமுக அடமானம் வச்சு விட்டார். அவர் மொத்த அதிமுக கைப்பற்றி விட்டு சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு கட்சியை நடத்தினா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டார். இதே நிலைமைக்கு தான் ஸ்டாலின் வந்துட்டார். இது ஒரு நெருக்கடியான நிலை. இன்னைக்கு அவங்களுடைய அமைச்சர்கள் அப்ஸ்கான்ல இருக்கு. எல்லாம் பல ஊழல் வழக்குகள், குதிரை பேரத்தில் சிக்கி பண மோசடி, 50 லட்சம் ரூபாய் கிட்ட ஹவாலா பணம் பிடிபட்டு இருக்கு. பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தலைமுறையில் இருக்காங்க. இந்த நேரத்தில் யாராவது லண்டன் பயணம் இருக்கா? ஸ்டாலின் லண்டன் கிளம்பிட்டார். இந்த சந்தோஷமா லண்டன் கிளம்பிட்டார். அவருக்கு என்னன்னா, யாரு எக்கேடு கட்டு போனா என்ன, நான் என்னுடைய குடும்பத்தையும் நாங்களும் லண்டன் போய் ஒரு வாரம் டூருக்கு போயிட்டு வரோம், லண்டன் கிளம்பிட்டார். அப்படி இருக்கிற ஒரு கட்சியில் யாரை நம்பி எப்படி பயணிப்பார்கள்? அந்த ஒரு நிலைமை தான் இன்னைக்கு அரசியல் எதிர்காலம் மக்களோடு பயணிக்கணும்னா இன்னைக்கு அதிமுகவோ திமுகவை சேர்ந்தவர்கள் மக்களை பேஸ் பண்ணவே முடியாது. நாளைக்கு மக்களை போய் எந்த முகத்தை வச்சு சந்திப்பீங்க? நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் எதை வச்சு நீங்க சந்திப்பீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிவு பண்ணீங்கன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து கட்சி இணைக்க போறீங்களா? இல்ல 2 பேரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கூட கட்சி இணைக்க போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? இப்படி ஒரு நெருக்கடியான நிலை, இப்படி ஒரு மோசமான நிலை. அதான் சொல்றேன், திமுகவிற்கு அந்த 13 வருஷம் எப்போ எம்ஜிஆர் காலத்துல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் வரவில்லை. அப்போ அதிமுகவுக்கு 96 அந்த நெருக்கடியான நிலையில கூட
அதிமுகவில் இவ்வளவு தொண்டர்கள் அதிமுக வெளியேறவில்லை. இது ரொம்ப 2 கட்சிக்கும் இந்த 2 சுயநலமாக எடுத்த முடிவு, 2 பேர் குடும்பத்தையும் குடும்ப சொத்துக்களையும் காப்பாற்ற எடுத்த முடிவின் காரணமாக இன்று பலர் மாற்று கட்சியில இணைஞ்சிட்டு இருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக கட்சியில் உங்களுக்கு என்ன நோக்கத்தோடு நீங்கள் கட்சியில் சேர்ந்தீர்களோ அதற்கான அனைத்து உங்களுக்கு கௌரவமும் மரியாதையும் கொடுக்கப்படும். உங்களுக்கான அனைத்திற்கும் தமிழகம் முழுவதும் பல அதிமுக கட்சியினரும் திமுகவினரும் கிளை கழகம் வரை கலைச்சீட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான அனைத்து மரியாதையும் கொடுக்கப்படும். மக்களோடு பயணிக்கிறதுக்கு, மக்களோடு இன்னைக்கு கௌரவமாக பயணிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். ஏன்னா வேற யாரையும் அவர்கள் ஏற்றுக்கல. இன்னைக்கு தமிழகத்தில் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். வேற யாரையும் தலைவராகவும் நினைக்கல, வேற யாரையும் அவர்களுக்கு மக்களுக்காக 1% உழைக்கும் ஒரு நபராக கூட மக்கள் கருதவில்லை. இனிமேல் அந்த நம்பர் பாலிடிக்ஸ் இதெல்லாம் வராது. மக்களுக்கு உண்மையாக பணியாற்றினால் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள். அதை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அனைவரும் மக்களுக்கான வேலையை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கோம், முதல்வருடைய உத்தரவின் பேர்ல. அதே மாதிரிதான் வர உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுவதும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனைத்து இடங்களிலும் நிற்பார்கள். மக்களுடைய பெருவாரியான ஆதரவோடு வெற்றி பெறுவார்கள். 100% நம்மளுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். அடுத்த 5 வருஷம் உள்ளாட்சி அமைப்புகள் முழுவதும் மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் நம்மளுடைய நிர்வாகிகள் செய்வார்கள். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ மக்களுக்கான அனைத்து வேலைகளும் செய்வதற்காக விரைவில் எப்போ வேணாலும் உள்ளாட்சி தேர்தல் வரலாம். அதனால் அனைவரும் தயாராக இருங்கள். நம்ம எந்த இடத்துலயும் மக்கள்கிட்ட போய் நம்ம தவறான ஒரு செயலோ இல்ல லஞ்ச லாவணம் எதுவும் வாங்க போறதில்ல. மக்களோட 20 வருஷமா நம்மளுடைய நிர்வாகிகள் பயணிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று இல்ல, எல்லா இடத்துலயும் நலத்திட்டங்கள் 20 வருஷமா 25 வருஷமா 30 வருஷமா நலத்திட்டம் செய்யறவங்க எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. 30 வருஷமா மக்களுக்கு நான் உணவு கொடுத்துட்டு இருக்கேன். நான் நம்ம ரசிகர் மன்றத்திலிருந்தே நான் உணவு கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் மக்களுக்கு இலவசமா உணவு கொடுத்துட்டு இருக்கேன். நான் ரொட்டி பால் கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லி என்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப 30 வருஷமா பயணிப்பவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு பிரதிநிதியாக கிடைச்சால் இன்னும் சிறப்பாக மக்களுக்காக செயல்படுவார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 30 வருஷம் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இப்போ உள்ளாட்சி அமைப்புன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சால் இன்னும் சிறப்பாக பயணிப்பார்கள். கண்டிப்பா அடுத்த வர உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக இருங்கள். இந்த திமுக அதிமுக இப்பவும் உள்ளாட்சி தேர்தலில் உட்கார்ந்து நிறைய பேர் உள்ளாட்சி தேர்தலில் உட்கார்ந்து இன்னமும் மக்களை கடைசி வரை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. மதுரை மாநகராட்சியில் இருக்க அனைத்து கவுன்சிலர்களும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திமுக கவுன்சிலர் எல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்னு வாய் திறந்து சொன்னாங்கல்ல. இதுவரைக்கும் இத்தனை தடவை சொல்லிட்டோம். திமுக கவுன்சிலர் அனைவரும் அவங்களுடைய சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா? நீங்க எங்க கவுன்சிலர் நிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தீங்க, இப்ப எத்தனை கோடி சொத்துக்கள் வச்சிருக்கீங்க, சொத்து பட்டியல வெளியிட முடியுமா? மாநகராட்சி கூட்டத்தில் வச்சு கேட்டீங்கல்ல, எங்களை நோக்கி அமைச்சர் இப்படி சொல்லலாமான்னு. நான் சொல்றேன்ல, நீங்கள் சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா? நீங்க கவுன்சிலருக்கு முன்னாடி எவ்வளவு சொத்து வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வெளியிடுங்க. எவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்க, உங்க குடும்பத்தின் பேர்ல எவ்வளவு காம்ப்ளெக்ஸ், எவ்வளவு பில்டிங், எவ்வளவு வீடு, எவ்வளவு வணிக வளாகங்கள், என்னென்ன வச்சிருக்கீங்க சொத்துக்களை மக்களே சொல்றாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கடைகளும் ரோட்டோர கடைகள் வரைக்கும் இன்னைக்கு திமுக கவுன்சிலர் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரோட்டோர கடைகளும் 500 இருந்து 1000 வரைக்கும் வசூல் பண்ணிருக்காங்க. மக்களே அதெல்லாம் யாரும் தராதீர்கள். முதல்வர் சொன்னாரு, யாராவது லஞ்சம் கேட்டால் தராதீங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் சொல்லியிருக்கார். அது இன்னும் திமுகவினரும் அதிமுகவினரும் கீழே உட்கார்ந்து கவுன்சிலர்களாக அங்கங்க உள்ளாட்சி அமைப்பில் உட்கார்ந்து மக்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. விரைவில் எப்ப வேணாலும் உள்ளாட்சி தேர்தல் வரும். அனைவரும் தயாராக இருங்கள். மக்களுக்கான சேவை செய்ய ஒரு அங்கீகாரத்தோடு போய் செய்வோம். இனி வர தமிழகத்திற்கு எதிர்காலமா இருக்கும் அண்ணன் விஜய் அவர்களின் ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்து மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வோம். இங்க மாற்றுக் கட்சியிலிருந்து இணை வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் உங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கான அனைத்து அங்கீகாரம் இருக்கும். கண்டிப்பாக மக்களுடன் பயணிக்க உங்களுக்கான அனைத்து அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.